ஹாய்மா. ரொம்ப நாளாக கேரளா பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் தேடிகிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஜிக்னர் பக்கத்தில் கேரளா ஹோட்டல் இருக்குது, சேம் நம்ம ஊரில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன், அந்த ஹோட்டலே தெரியல. ஏன்னா கடை மேலே மாடியிலங்கிறதுனால கீழெல்லாம் தேடிகிட்டே போவேன், கடையே தெரியல. மருமகன்கிட்ட சொன்னேன் நான், அப்படி இங்கே ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா நானும் போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு உண்மையிலே கேரளாக்காரவங்களே தான் கடை வச்சனால டேஸ்ட்டு எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் சரி போயிட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போது ஒரு சின்ன வருத்தம், வேண்டாம் நம்ம இன்னொரு நாளைக்கு வரலான்னு சொன்னேன். ஏன்னா பொண்ணும் மருமகனும் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க இப்போது, விரதத்தில் இருக்கிறதுனால. அதனால வேண்டாம், இன்னொரு நாளைக்கு சாப்பிட்லான்னு சொன்னேன். ஆனால் மருமகன் கேட்கல. நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க, நாங்கள் மில்ஸ் சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி, கிடைக்கிற சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பிரியாணியும் ஆர்டர் பண்ணிட்டோம். பொண்ணு வந்து கேரளா மில்ஸு ஆர்டர் பண்ணாங்க. மருமகன் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு. நானும் பேத்தியும் மட்டும்தான் பிரியாணி சாப்பிட்டோம். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. சேம் அதே கேரளா டேஸ்ட்லேயே இருந்தது. அவங்களே செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்படி சாப்பிட்டுட்டோம். பேத்தி தான் லெக் பீஸ் கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்திரிச்சு ஜூஸை குடிக்கவும் சாப்பிடவும், காரம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா கொஞ்சம் மட்டும் அந்த லெக் பீஸ் தான் சாப்பிட்டாங்க. அவங்க பிரியாணியெல்லாம் சாப்பிடல, லெக் பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த லைட்டாக தான் காரம் இருக்கும், கேரளா பிரியாணியெல்லாம் காரம் இருக்காது. அதை சாப்பிட்றதுக்கே ஜூஸை குடிச்சிட்டு லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம ஜுவல்லரி போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்மல் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஜுவல்லரி போயிட்டோம். எப்போவுமே நான் ஜோசால்காஸ் தான் போவேன். அதனால் நேராக ஜோசால்காஸ் போயிட்டோம். சரி கம்மல் வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு கம்மல் பார்த்துட்டு கம்மல் செலக்ட் பண்ணியாச்சு. அது வாங்கி பிடிச்சோன்னா பேத்திக்கு ஒரு கம்மல் தான், ஆனால் என் பொண்ணு தான் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே வாங்கியாச்சு பிடிச்சதெல்லாம். அதுவும் கேரளா போய் தான் வாங்கலான்னு இருந்தேன். ஏன்னா அங்கெல்லாம் செய்கூலி சேதாரங்கிற மாதிரிலாம் எதுவும் போடாமல் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. அப்படி அதனால அங்கே போகலான்னு பார்த்தேன். இருந்தாலும் இங்கேயே ஜுவல்லரியில் நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு தரோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதனால் இங்கேயே எல்லாமே பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மோதிரம் லாஸ்ட்டில் ஒரு மோதிரத்தையும் பார்த்தாங்க. மோதிரமும் பார்த்து அதுவும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.